எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனமில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் ரெட் ஃப்ளவர். ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் நிறுவனம் மாணிக்கம் தயாரிப்பில் ஆஞ்சு பாண்டியன் இயக்கத்தில் விக்னேஷ், மனகஷா, தலைவாசல் விஜய், YG மகேந்திரன், அஜய் ரத்னம், ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் ரெட் ஃப்ளவர். கதை: நாயகன் விக்னேஷ் இந்தியாவின் சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கிறார். 3ஆம் உலகப் போருக்கு பிறகு 2047ஆம் ஆண்டு உலகத்தில் உள்ள பல நாடுகளை மால்கம் டைனாஸ்டி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்திய நாட்டையும் தன் கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி செய்கிறது. பெரும் தொகையை வரியாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. இதற்கு இந்திய பிரதமராக இருக்கும் YG மகேந்திரன் மறுப்பு தெரிவிக்கிறார். இதனால் மால்கம் டைனாஸ்டியை சேர்ந்த போர் குற்றவாளி தலைவாசல் விஜய் இந்தியா மீது போர் தொடுக்க முடிவு செய்கிறார். மேலும் உலகில் பல இடங்களில் வசித்து வரும் இந்தியர்களையும் கொல்லவும் ஆணையிடுகிறார். இதை அறிந்த இந்திய பிரதமர் ரெட் ஃப்ளவர் என்ற ஆபரேஷன் மூலம் இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்ற முடிவு செய்கிறார். இறுதியில் ரெட் ஃப்ளவர் ஆபரேஷன் மூலம் இந்திய மக்கள் காப்பாற்றப்பட்டார்களா? மால்கம் டைனாஸ்டி இந்தியா மீது போர் தொடுத்ததா? சீக்ரெட் ஏஜென்ட் விக்னேஷ் என்ன செய்தார் என்பதை படத்தின் மீதிக்கதை. கதாநாயகனாக விக்னேஷ் சீக்ரெட் ஏஜென்ட் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக நடித்திருக்கும் மனிஷா நடிப்பிலும் வசீகர கவர்ச்சியாலும் ரசிகர்களை கவர்கிறார். வில்லனாக தலைவாசல் விஜய் நன்றாக நடித்துள்ளார். மற்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் YG மகேந்திரன், நாசர், அஜய் ரத்னம், ஜான் விஜய் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். தேவா சூர்யாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சந்தோஷ் ராம் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. இயக்குனர் ஆஞ்சு பாண்டியன் ஆங்கில படம் மாதிரி எடுத்திருக்கிறார். படத்தை எல்லாரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்கிறார். பாராட்டுக்கள். அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.